வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறு மாறு தக்காளி சோறு. இந்த விஷயம் மட்டும் இன்னைக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எபிசோடு ஹிட் ப்ரோ. சத்தியமா சொல்றேன், வேற லெவல் சம்பவமா இருக்கும். முக்கியமா வீட்டுக்குள்ள இருக்க பல பேருக்கான மூஞ்சி கரிஞ்சு போயிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் அந்த ஃபர்ஸ்ட் சேவ் பண்ற மூமெண்ட். இந்த வீட்டுக்குள்ள வந்து லைனா அப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சேவ் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயம் தான் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கொஞ்சம் ஹைப்பும் இருக்கும், நமக்கு பார்க்க கொஞ்சம் கிக்காவும் இருக்கும். ஓகேவா? ஆனா லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் அது நிறைய இடங்கள்ல பண்ணவே இல்லை. ஏன் இந்த சீசன்லேயே போன வாரமே அதை பண்ணல. போன வாரமே நீங்க கவனிச்சிருப்பீங்க, 2 பேரை சேவ் பண்ணிட்டு டைரக்டா நம்ம எவிக்ஷனுக்கு போயிருப்பாங்க. அந்த 2 பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சரா, கலையரசன். இந்த 2 பேரை சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெருசா நமக்கு வந்து ஒரு 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 கிக்கான மூமெண்ட்டே இல்லை. பட் இந்த வீக் அது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற, ஹைப் ஏத்துறிய ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, எஸ் இந்த வீக் அது கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் ப்ரோ, அது ஒரு ஃபயர் மூமெண்ட். மக்கள் வந்து ஒரு ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சேவ்டா வேற லெவல்டா கை தட்டலான்னு சொல்லி பார்க்குற மூமெண்ட். ஸோ அதை கண்டிப்பாக இந்த வாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் யார் ஃபர்ஸ்ட் சேவ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் சொல்கிறாங்க. இந்த 2 பேரை ஒன்றா சேவ் பண்ணுவாங்களா இல்லை ஒன்றா சேவ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதுலாம் எபிசோட் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் தெரியும். இப்போதைக்கு உள்ள நியூஸை வச்சு நான் சொல்கிறேன். ஒன்று சபரி, 2வது நம்ம தண்ணி பழம். எனக்கு தெரிஞ்சு சபரியை தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒரு சில இந்த விஷ பாம்புகள் சபரியை வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணாங்க. கவனிச்சிருப்பீங்க, சபரி தோக்கணும் சபரி தோக்கணும் சபரி தோக்கணும்னு கத்திக்கிட்டே சுற்றினாங்க. இப்போ சபரி தோக்கணும்னு நினைக்கிறது கூட வேற, டாஸ்கில் தோக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் தோத்தா கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 24 தோத்தது கொண்டாடிட்டு சுற்றிட்டு இருந்த நம்ம விஷப்பாம்புக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி சபரி அவர்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நடந்தால் நல்லா தான் இருக்கும். நடந்தால் ஏகப்பட்ட பேருக்கு மூக்கு உடஞ்ச மூமெண்ட்டாக இருக்கும். முக்கியமாக அந்த எவிக்ஷனில் இருக்க நம்ம விஜே பாருக்கு மூக்கு உடஞ்சிரும், கமார்தீனுக்கு மூக்கு உடஞ்சிரும், ஆரோராக்கு மூக்கு உடஞ்சிரும். இந்த 3 பேருக்குமே பயங்கரமான மூக்கோட மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நடந்தால் நல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம திவாகர் அவர்கள். நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இந்த 2 பேர் ஏன் செலக்ட் பண்ணியிருக்காங்க, மற்ற யாரையா இந்த இதுக்குள்ள கொண்டு வரல அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அடுத்ததாக திவாகர் அவர்களுமே இந்த லிஸ்ட்டில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஏன் திவாகர்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசாக ஹர்ட் சம்பாதிக்கல. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான பாசிட்டிவாக தான் சம்பாதிச்சிருக்காப்புல, பயங்கரமான ஃபன்னை தான் வெளியே கொண்டு வந்திருக்காப்புல. முக்கியமாக ஒரு காம்போ கிரியேட் ஆயிருக்கு, அதான் நம்ம வினோத் அண்ட் திவாகர். இந்த 2 பேருக்கான காம்போ பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அந்த 2 பேருக்கான காம்போ வேற லெவலில் இருக்குது. ஸோ அதுக்காகவே தண்ணி பழத்தை முதலாக சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேர் காம்போ வந்து ஹிட் எங்கேயோ போயிருச்சு, வேற லெவலில் போயிருச்சு. ஓகேவா? அங்கே எங்கேன்னு போயிட்டு அவன் ஸ்டோரி வைக்கிற நிலைமைக்கு போயிருச்சு. ஸோ அதனால இவரை ஃபர்ஸ்டா சேவ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். வரப்போகிற வாரங்களில் கொஞ்சம் கண்டென்ட் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், திவாகருக்கு ஆப்போசிட்லேயே நம்ம பார்வக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி திவாகருக்கு ஆப்போசிட்லேயே நம்ம பார்வக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் திவாகரை ஃபர்ஸ்ட்டாக சேவ் பண்ணால் அவர் கொஞ்சமாச்சும் கேமை மாற்ற ட்ரை பண்ணுவார், இல்லாட்டினா அவருக்கான வேயை மாற்ற ட்ரை பண்ணுவார். அந்த விஷயத்துக்காண்டி அவரை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க போல. பட் பார்க்கலாம், இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் சேவ் ஆக போகிறாங்க. பட் 2 பேரும் சேவ் ஆனாலும் ஓகே. சரி ஓகே ப்ரோ, இவங்க 2 பேரும் ஏன் ஃபர்ஸ்ட் சேவுக்கு செலக்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ் கிரியேட் பண்ணதுமே இந்த 2 பேரில் ஒருத்தர் தான். அண்ட் அதிகமாக ஆப்போசிட் பண்ணப்பட்ட நபருமே இந்த 2 பேரில் ஒருத்தர் தான். முக்கியமாக சபரி பயங்கரமாக ஆப்போசிட் பண்ணப்பட்டார் இந்த வாரம். அது உங்களுக்கே தெரியும். அந்த கமர்தீன் ஆகட்டும், அவர் பேர் என்ன, விஜே பாரு ஆகட்டும், நம்ம தண்ணி பழம் ஆகட்டும், எல்லாருமே சேர்ந்து ஒரு வகையில் ஆப்போசிட் பண்ணாங்க. நம்ம கலையரசன் கூட ஆப்போசிட் பண்ணாங்க. ஸோ அதனால் இவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சேவிங் மூமெண்ட் கொடுத்தா மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் காண்டாகும். வரப்போகிற வாரங்களில் இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்க. இதில் காண்டாயி அவங்க வந்து அடங்க போகிறது கிடையாது. இது ஒரு விஷயம் இருக்குது, காண்டானோன்னு இவங்க அடங்க மாட்டாங்க. வரப்போகிற வாரத்தில் இன்னும் கொஞ்சம் அடிப்பாங்க. ஓ நீ ஃபர்ஸ்ட் சேவ் ஆகிட்டியா, அவ்வளோ திமிர உனக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அடிப்பாங்க. அது கண்டென்ட் தான். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான். ஸோ அதை தான் இவங்க கொடுக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் திவாகருக்கு கைத்தட்டல் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். திவாகருக்கு பயங்கரமான கைத்தட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த காம்போ தான், அதுக்கு காரணமும் காம்போ தான். ஸோ வினோத் திவாகர் இந்த 2 பேருமே எழுப்பி போட்டு ஒரு கைத்தட்டல் மாதிரி வைப்பாங்க. அந்த காம்போ பற்றி சின்னதாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்ற யாருமே அந்த ஃபர்ஸ்ட் சேவிங் மூமெண்ட் வராத காரணம் முக்கியமாக விஜே பார்வதி வரமாட்டாங்க. விஜே பார்வதி பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே பயங்கரமான கண்டென்ட் கொடுத்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ், ஃபுல் அண்ட் ஃபுல் விஷயத்தில் தான் அந்த நெகட்டிவ் கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு சேவ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக மாட்டாங்க. அப்படி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணால் மக்களே வெறுப்பாயிருவாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக விஜே பாரு ஃபர்ஸ்ட் சேவிங் மூமெண்ட்டில் வர மாட்டாங்க. அடுத்ததாக கமாருதீன் வாய்ப்பே கிடையாது. கமருதீனை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. நான் அவருக்கு பேசவே தெரில. இப்போ வரத்துக்கு சும்மா வார்த்தைகளை மட்டும் தான் விட்டுட்டு இருக்காரு. கண்ட மணிக்கு எதெல்லாமோ பேசிட்டு இருக்காரு, பஜார் என்னெல்லாமோ வார்த்தை விடுறாரு. ஸோ அவரையுமே ஃபர்ஸ்ட் சேவிங் மூமெண்ட் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஓட்டுகளுமே கம்மியாக தான் வாங்கி வச்சிருக்காரு. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு கிளி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ, எதிர்பார்க்குறேன்.
இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அடுத்த அப்டேட் கிடைக்கும். அந்த அப்டேட்டில் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு ப்ரோ கமாருதீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப எல்லையை மீறி போயிட்டார் ப்ரோ. ரொம்ப 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 எல்லையை மீறி போயிருக்காரு இந்த வீட்டுக்குள்ள. அடுத்ததான் அப்சரா அவர்களை ஏன் சேவ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அப்சரா வந்து எவிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன், அப்சரா எவிட்டான்னு கேட்டிங்கன்னா எஸ் ப்ரோ அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரம்யா அவர்களை சேவ் பண்ண மாட்டாங்க. ரம்யா வந்து பயமுறுத்த ஐடியா பண்ணிட்டாங்களாம். அவங்களை டேஞ்சர் ஜோன் கொண்டு வர மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அந்த டீலக்ஸ் ரூம்லேயே ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டாங்க. அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே குடி வாழ்ந்துட்டாங்க. அதனால் அவங்கள வெளியே எடுத்து இந்த கேமுக்குள்ளே கொண்டு வரணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பயத்தை காட்டணும். அதனால் டேஞ்சர் சோன் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்சரா அவர்களுமே டேஞ்சர் சோன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எவிக்டா கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ப்ரோ. ஒரு எவிக்ஷன் அப்சரான்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு எவிக்ஷன் அப்சரா, இன்னொரு எவிக்ஷன் தான் மற்ற 4 பேர்லேருந்து யாரோ ஒருத்தர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம அரோரா, கெமி, இன்னொருத்தர் பேர் என்ன எஃப்ஜே, இன்னொருத்தர் பேர் என்ன இந்த 3 பேர் தான். சாரி, இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் வெளியே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரில் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே தூக்க வாய்ப்பு இருக்குது. எஃப்ஜே தூக்கலைன்னா அரோராவை தூக்குவாங்க. கெமியை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா கெமி கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். டாஸ்க்கு ஆடுறதுக்கு கண்டிப்பாக ஆட்கள் வேணும். அந்த வகையில் கெமியை தூக்க மாட்டாங்க. ஸோ என்னோட கெஸ் படி நான் கேட்ட வரத்துக்கு அரோரா அவர்களை தான் தூக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரோராவை தூக்கினா ரொம்ப நல்லது. அரோகரான்னு போயிட்டு போட்டுன்னு சொல்லி மக்கள் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கண்டென்ட்டை ரசிக்க முடியல. அவங்க பேசுகிற டபுள் மீனிங்கை மக்களால் ஏற்றுக்க முடியல மீன்ஸ் காது கொடுத்து கேட்க முடியல. அதனால் வாய்ப்பே கிடையாது அரோரா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது. ஒன்று அப்சரா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு அரோரான்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3 பேரில் இன்னொரு நபர் யாராக இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு கெஸ்ஸு அரோரா மேலே இருக்குது. உங்களோட கெஸ் யாராக இருக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடை பொறுத்த வரத்துக்கு ரோஸ்ட்டு தான் நிறையா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா போன வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோடு உங்களுக்கே தெரியும், கடும் மொக்க. சும்மா பேசிட்டு சின்ன ரோஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அண்ணன் டப்புன்னு கிளம்பிட்டாப்ல, உடனே போயிட்டாப்ல. எபிசோடே ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட ரொம்ப கிளியராக ஷூட் பண்ணுறாங்க போல். வச்சு ஃபுல்லாக செய்யணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்ட் மோடில் இருக்கணும். இவங்க வச்ச பாயிண்ட்ஸு, இவங்க பேசின கருத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அடி நடிச்சு இந்த வாரம் இவங்களை துவச்சி காய போட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. காய போட்டால் நல்லா தான் இருக்கும். எல்லா வாரமும் நாங்களும் காய போடுறாங்க துவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பட் அங்கே கிடைக்கிறது என்னமோ கிழிஞ்ச துணி தான் கிடைக்கிது. எங்களுக்கு கண்டென்ட்டே இல்லாத ஒரு எபிசோடை கொடுத்துட்டு போயிடுறீங்க. அந்த மாதிரி இல்லாமல் வீட்டுக்குள்ளே நடந்த நிறைய கண்டென்ட் எடுத்து யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ, யார் யாருக்கு வார்னிங் கொடுக்கணுமோ, யார் யாருக்கு பாராட்டுகள் கொடுக்கணுமோ, யார் யாருக்கு கைத்தட்டல் கொடுக்கணுமோ, அந்த விஷயங்களை நீங்களே கொஞ்சம் பார்த்து பிரித்து கொடுத்து மக்களுக்கு கொஞ்சம் எபிசோட கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மக்கள் வந்து வெறுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி 24/7 பார்க்குறத மக்கள் கம்மி பண்ணிட்டாங்க. 24/7 பார்க்க முடியல, ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கு ப்ரோ. இந்த முக்கியமாக இந்த விஜே பார் கடந்து கத்துறதுலாம் முடியல ப்ரோன்னு சொல்லிட்டு 24/7 கம்மி ஆயிடுச்சு. மக்கள் இப்போ 1 ஹவர் எபிசோட மட்டும் தான் அதிகமாக விரும்பிட்டு இருக்காங்க. 1 ஹவர் எபிசோட மட்டும் தான் மக்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அதிகமாக. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோட சொதப்பிட்டுனா முடிஞ்சு போச்சு. ஸோ சாட்டர்டே சண்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே இல்லைன்னா சண்டே ஏதோ ஒரு நாள் அந்த ஒயில் கார்டையுமே ரிவீல் பண்ணிட்டு போயிடுவாங்க, வீட்டுக்குள்ள ஆட்கள் வராங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சொல்ல முடியாது, சண்டே ஷூட்டில் கூட யாராவது ஒருத்தர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தானே ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. போன வருஷம் இப்படி தானே பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் அந்த சாட்டர்டே சண்டே ஷூட்டில் தான் ஒவ்வொருத்தராக அப்படி உள்ளே அனுப்புனாங்க. ஸோ மேபி அந்த மாதிரி யாரோ 2 பேர் சண்டே ஷூட்டில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுக்கான அப்டேட் லைனாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து கொடுக்குறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஸோ முதல் சேவிங் மூமெண்ட் வைக்கணும், வச்சே தீரணும்னு இருக்கிறாங்க. வைங்கடா தயவுசெய்து அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டுக்கிறேன். வச்சா மட்டும்தான் தமிழ் பிக் பாஸை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா தமிழ் பிக் பாஸில் இருக்க நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸை வந்து இவங்க கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மக்களுக்கு பிடிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி தூக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு கிரியேட்டிவாக ஒரு சில விஷயங்களை வைக்கேன்னு சொல்லிட்டு மொக்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எவிக்ட் ஆகிற ஆட்கள் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஸ்டேஜில் போய்ட்டு நான் ஸ்பேஸு நான் அங்கேயே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்லலாம் பேசிகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த வேலையை பார்க்காதீங்க. முடியல, அந்த மனுஷன் அங்கே ஹோஸ்ட் பண்ணுறவரும் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காப்புல. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது யார் எவிக்ட் ஆவா அப்படிங்கிற அப்டேட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.